ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்றது, ஒரு தத்துவார்த்தமான அத்தியாயங்கள் தான் எல்லாம். முன்னாடி நான் சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். இந்த 11வது ஸ்கந்தம்ங்கிறது முக்தி ஸ்கந்தம், சரியா? அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இங்க பகவான் சொல்வதாக பார்க்க போறோம். ஸ்ரீ பகவான் வாச்ச அவர் என்ன சொல்றார், என்ன சரணாகதி பண்ணிட்டோ, அதாவது நான் தான் சரணம் மதாஸ்ரயா, என்னை சரணம் செய்து கொண்டு நான் என்ன உபதேசித்தேனோ அதை அவரவர்களுடைய வர்ணாசிரம குலாச்சாரங்களோடு அனுசரிக்க வேண்டும். சமாச்சாரியத்து வர்ணாசிரம குலாச்சாரம் மகாத்மாத்மா சமாச்சாரியத்து. அப்போ பகவான் இதை சொல்றதுக்குள்ள என்ன அழகா அவர் எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும்னு சொல்றாரு பாருங்க. ஒரு ஞானி, அதாவது இப்போ ஞானிக்கு தெரியும் தான் அனுபவிப்பதெல்லாம் நிரந்தரமானதல்லன்னு. ஆனால் எல்லோருக்கும் முதலிய தெரிந்து விடுறதில்லை இல்லையா? அப்போ இந்த லௌகிக சுகங்களிலேயே ஈடுபட்ட மனிதர்களுக்கு முதல்ல எல்லாம் சுகமா தெரிந்தாலும் அது துக்கம்தான். இது நம்ம ஆரம்பத்திலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ தூங்கறச்சே நம்ம பார்க்கறதெல்லாம் விழிக்கும் போது இருக்கிறதில்ல, அது ஒரு பொய்யான விஷயம். அதே போலத்தான் இது மாயை. இதை நாம் பார்ப்பதெல்லாம் நித்திய நிரந்தரமான விஷயங்களே இல்லை. அதுக்கு பகவான் சொல்ற 4வது சொல்றாரு, நிவர்த்தம் கர்ம சேவேத பிரவர்த்தம் மத்பரஸ்திய ஜெயத்து. அதாவது என்னையே நினைத்து கொண்டிருப்பவன் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக செயல்களை செய்ய வேண்டும். மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, உலகாயுதமான விஷயங்கள் எல்லாம் தியஜெயித்து விட்டு விட வேண்டும், துறந்து விட வேண்டும். அதனால என்ன தெரியும், ஜிக்ஞாசாயாம் சம்பிரவர்த்தோ நாதிரியே கர்ம சோதனம். ஜிக்ஞாசா. இப்போ நம்ம இப்போ ஏன் நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், ஏன் இப்போ பாகவதம் படிக்கிறோம்? ஒரு ஜிக்ஞாசை. என்ன ஜிக்ஞாசை? எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஜிக்ஞாசை இருக்கு இல்லையா? அப்போ பலன்களை எல்லாம் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கர்மங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும். என்னுடைய பக்தன் யமா நியமா எல்லாம் ஃபாலோ பண்ணணும். யமா நியமா நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் அஷ்டாங்க யோகத்துல? யமா நியமான்னு ஆரம்பிச்சதுல முதல்ல இருக்க அந்த 2 ஸ்டெப்பு. சரி, யமானா என்ன? யமான வீக்ஷணம் சேவேத்த நியமான் மத்பரக கொச்சித்து மதவிஜ்ஞம் குரும் சாந்தம் உபாசீதம் மதாத்மகம். யமானா அஹிம்சை, சத்தியம், திருடாம இருக்கிறது, பிரம்மச்சரியம், தனக்கு தேவைக்கு மேல பொருளை சேர்த்து வைக்காமல் இருப்பதெல்லாம் யமா. சரி, நியமா சௌச்சம், அதாவது சுத்தமா இருக்கிறது தான் 5 சௌச்ச ரூல்ஸ் இருக்கு, அதுதான் சொல்றாருங்க. அப்போ ஒரு ஆச்சாரியரை அணுகி அவருக்கு சேவை செய்ய வேண்டாம். ஆச்சாரியனுக்கு சேவை செய்பவனுக்கு இந்த யூஸ்வலாக வர அந்த ஈகோ, அந்த போட்டி, பொறாமை, மமகாரம் அதெல்லாம் இருக்காது. ஆச்சாரிடத்திலே சேவை செய்யும் பொழுது தனக்கு வேண்டுவரிடத்து ஒரு மாதிரி பார்ஷியாலிட்டி இல்லையா? அப்புறம் இது என்னதுன்னு என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய சொந்தம், என்னுடைய இந்த இந்த அசையும் அசையாத சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதுங்கிற அந்த 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 ஒட்டுதல் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும். எதனாலே? ஒரு குருவை அணுகி சேவை செய்வதனாலே. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா ஜோதி ஸ்வரூபமானது. விலக்ஷணா ஸ்தூல சூக்ஷ்மாத்து தேகாத்மேக்ஷிதா ஸ்வதற்கு யதாக்னிர் தாரணோ தாஹியாத்து தாககோ அந்யா பிரகாஷா. எல்லாத்துக்கும் சாட்சியாக இருப்பது இந்த ஆத்மா இல்லையா? சூர சூக்ஷ்ம தேகத்திலேருந்து தனிப்பட்டது அது. இப்போ அக்னி எரிஞ்சுன்னு இருக்கு அப்படின்னா அந்த மரக்கட்டை, அந்த அக்னி வேற,
அந்த மரக்கட்டையிலிருந்து வருகின்ற அந்த அக்னி, அதாவது இந்த சரீரத்தை வைத்து கொண்டு அது உள்ளே இருக்கின்ற ஆத்மா, இந்த சரீரத்திலேருந்து அது வேறானது. அக்னி எந்த கட்டையை எரிக்கின்றார்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதற்கு என்ற வடிவம் இல்லை. கட்டை முழுதும் எரிந்த பின்னே நெருப்பு இருக்காது. எரியும் பொழுது நெருப்பு தெரிகிறது, அக்னி தெரிகின்றது. அப்ப அந்த அக்னியில போய் இது சின்ன அக்னி, இது பெரிய அக்னின்லாம் நம்ம பார்ஷியலா சொல்லுவோமா? இல்லை. ஆத்மா சரீரத்தோட குணத்தை ஏற்றுக்கொள்கின்றது. ஆத்மா மேல இது படியறது இல்லையா? அப்படிதான் சொல்லணும். அப்போ மனுஷனுடைய உடல் 3 குணங்களால் ஆனது. இந்த சம்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனன மரணம் அது பிறக்கும் பொழுதே எழுதப்பட்டது இல்லையா? அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டோம்னா இந்த பிரம்ம என்ன பிரம்ம எல்லாம் இருக்கும் 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 நினைச்சுட்டு இருக்கோமே, அந்த பிரமையே கிள்ளி எறிஞ்சிடும். யோ சௌகுணர் விரஜிதோ தேகோயம் புருஷசிஹி சம்சாரஸ்தன் நிபந்தோயம் பும்சோ வித்யாச்சிதாத்மனஹ தஸ்மாத் ஜிக்ஞாசையா ஆத்மானம் ஆத்மஸ்தம் கேவலம் பரம். தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அனாத்மானமான விஷயத்திலிருந்து, அதாவது ஆத்மாவினோடு தொடர்பு இல்லாத விஷயத்திலிருந்து கவனத்தை திருப்பி இதெல்லாம் அனித்தியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் சொல்லிகிட்டே இருக்கார். 11வது ஸ்லோகத்துல அதான் சொன்னார். அடுத்து அரணிக்கட்டையுடைய எக்ஸாம்பிள். ஆச்சாரியோ அரணிராத்தியா, ஞாபகம் இருக்கு இல்லையா? நாராயண பட்டத்திரி சொல்றச்சே இது ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ஆச்சாரியன்றவர் யாரு? கீழே இருக்க அரணிக்கட்டை, சிஷ்யன் மேல இருக்க அரணிக்கட்டை. ஆச்சாரியரோட உபதேசம் தான் அரணியை கடைதல். அப்படி பண்ணா என்ன ஆகும்? ஞானங்கிற அக்னி வரும், ஞானாக்னி. அது என்ன பண்ணும்? சுகத்தை கொடுக்கும், ஆனந்த அனுபவத்தை கொடுக்கும். தூய்மையான புத்தி இந்த மாயையினால இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நித்தியம் இல்லைன்னு தள்ளிடும் புத்தி. அப்போ அப்படி தள்ளும் போது என்ன ஆகும்னா, எரிஞ்சுன்னு இருக்கிறத சொல்லுவாள், எரிவரதை பிடுங்கினால் கொதிப்பது நிற்கும்னு சொல்லுவா இல்லையா? அதே போல இந்த எரிஞ்சுன்னு இருக்க ஆசைங்கிற அந்த இதை போட்டு 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 அக்னியை எரிக்கிறதுல இதெல்லாம் நித்திய நிரந்தரம் இல்லை அப்படின்னு நிர்மலமான புத்தியை கொண்டு அப்படியே இந்த ஆசையெல்லாம் அடங்கி போய் நிர்மலமா ஆயிடும். குணங்களை எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் எரியிற நெருப்புல குணங்களை எல்லாம் போட்டாச்சு. அப்ப என்ன இருக்கும்? குணங்களுக்கு அதீதமான நிலை இல்லையா அது? அதை சொல்றார் பகவான் அழகாக. அதுல ஒருத்தரும் அவாவா சுக துக்கம் அவாவா கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி அனுபவிக்கிறான். மனிதன் தேவதைகளை ஆராதனை செய்து கொண்டு சாத்வீக குணம் மிகுந்தவனான ஒரு சரீரத்தை அடைகின்றான். அவன் எந்த சரீரத்தை அடைந்தானோ அதுக்கேற்ற புத்தியும் குணமும் வந்துடுறது இல்லையா? ஆனா இது தேகாபிமானியான ஜீவனை சரீரத்தோட சம்பந்தப்படுத்தினா அது என்ன பண்ணும்? அது அந்த கால வேகத்துல அப்படியே தான் போயின்னு இருக்கும். இப்போ கர்மா செய்ய ஜீவன் ஒரு ஒரு சோன்சோ அப்படிங்கிற அது இன்ன மனிதன் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கின்றது. இந்த சுகதிக்கம் அனுபவிக்கிற விஷயத்துல என்ன பண்ணணும்? ஜீவன் இப்போ இப்போ கொஞ்சம் துக்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஜீவன் கேட்டால் அதெல்லாம் எடுத்துக்குமா? நான் இல்லை, எல்லாருக்கும் சுகம்தான் வேணும், எல்லாருக்கும் சுகம்தான் வேணும். இப்போ நம்மளே நினச்சிட்டு இருக்கோம், இப்போ சுகமா உட்காந்து கேட்டா நல்லா இருக்குமே, இது சுகமா இருக்கலாமா, ஏன் இந்த பிக்கல் போடுங்க? இப்படிதான் நம்ம, ஏன்னா நம்மளுடைய ஸ்வரூப்பமே ஒரு ஆனந்த ஸ்வரூபம். அதனாலதான் நமக்கு பாருங்களேன் அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. சுகம் கிடைக்குமா, இதுல கிடைக்குமா, அதுல கிடைக்குமா, இதுல கிடைக்குமா இல்லையா? அலைஞ்சுட்டே இருக்க மனம். அப்போ சுகம்ங்கிறது இந்த உலகாயுத விஷயங்களிலே இல்லை. அதை தெரிந்து கொண்டவர்கள் கவலைப்படுவதில்லை, அதை பற்றி அறிவில்லாதவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ மரணம் என்பது ஏற்படும். சுகதுக்கங்களுக்கு காரணம் எல்லாம் அவரவருடைய கர்ம பலன். அந்த கர்ம பலனுடைய அந்த அந்த தியாகத்தை, அதாவது
ஜென்ம மரணத்திலே வெளியில வரணும்னா அந்த கர்மபல தியாகத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வேண்டும். அடுத்து அது அழகான ஒரு உதாரணத்தோட சொல்றார். கோன் வர்த்தகா சுகத்யேனம் காமோ வா மிருத்யுரந்திகே ஆகாதம் நியமானஸ்ய வத்யஸ்யேவ ந துஷ்டிதா. ஒருத்தனை வதிக்க போறான், அதாவது கொல்ல போகின்றார், தூக்கு தண்டனை கொடுக்க போறான்னா அவன் முன்னாடியே தான் மிருத்யு இருக்கு, மிருத்யுர் அந்தகே. அவனுக்கு என்ன காமம் இருக்கு, அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்? இப்போ அவன் எதை பற்றி கேட்டால் அவனுக்கு சுகம் தர முடியும் அந்த நேரத்துல? இல்லையா? இந்த உலகத்துல பார்க்கதை போல அதாவது சொர்க்கத்தை நினைத்து கொண்டு நாம் முயற்சிகள் எடுப்பதனால சுகம் கிடைத்து விடுவதில்லை. ஒரு பயிரை விளைவிக்கின்ற விவசாயி உறுதியா நான் இந்த டயத்துல நான் அறுவடை பண்ணுவேன்னு அவன் சொன்னாலும் திடீர்னு ஒரு மழை, திடீர்னு ஒரு புயல், காற்று, எங்கேருந்தே தெரியல, ஒரு வெள்ளம், இல்லை மழையே பொழியல, ஒரு வறட்சி, என்ன ஆகும்? அவனுடைய உழைப்பு வீணாகிவிடும் இல்லையா? அப்போ இப்போ செய்கின்ற கர்மங்களினால மேல் லோகத்துக்கு போறதான்னு சொல்றாளே, அதை பத்தி நான் இப்ப சொல்றேன் பார். அந்தராயரைய வீதோ எதி தர்மஹ ஸ்வனுஷ்டிதஹ தேனாபி நிர்ஜிதம் ஸ்தானம் எதா கச்சதி தச்சுணு. இது கேடு. இந்த உயிர் எப்படி மேலே போய் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்றேன். இப்ப வேள்வி கர்மா செய்து தேவதைகளுக்கு வேண்டிய அந்த ஹவிசெல்லாம் கொடுத்துட்டு அந்த புண்ணிய கர்மாவினாலே சுகபோகங்கள்லாம் கிடைத்து அதையும் அங்க அனுபவிக்கிறான். அப்போ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்தை அனுபவிக்கின்றான். புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அவனுக்குன்னு ஒரு விமானம், கந்தர்வெல்லாம் பாடின்னு இருக்கா, ஸ்திரீகள்லாம் தேவலோக ஸ்திரீகள்லாம் அப்படி உலவைன்னு இருக்கா. அவன் பாட்டுக்கு அந்த விமானத்துல வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல விதவிதமான மாலைகள்லாம் அணிந்து கொண்டு அந்த அந்த உத்தியானத்துல, தேவலோகத்துல உத்தியானத்துல அப்படி இப்படிமா நடந்துட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? அவனுடைய சேர்த்து வைத்த புண்ணியம் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி பேங்க்ல பணம் போட்டு வச்சு அதை எடுக்க 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 குறையுமோ அதே போல குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அந்த எண்ணம் அவனுக்கு தெரியதா? இல்லை. புண்ணியம் இருக்க வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் ஸ்வர்க்கங்கள்ல, சொர்க்கத்துல. அது முடிச்சுடுத்துனா காலம் என்ன பண்ணும்? அவனை கீழே தள்ளிடும். பதத்தியர்வாக நிச்சன்னு காலச்சாலித்தக. புண்ணியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவனை திருப்பியும் பிறக்க வேண்டும் என்று தள்ளிவிடும். அப்போ ஒருத்தனுக்கு அதர்மத்துலதான் இஷ்டம் இருக்கு, தேவையில்லாத மனிதர்கள் கூட தான் உறவு இருக்கு, புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னா அவனுடைய விஷயங்கள், அதாவது கஞ்சனோ, பேராசக்காரனோ, பெண்ணாசைக்காரனோ, இல்லை பிராணி வதை பண்றவனோ, முறை தவறி வேள்வி செஞ்சு அந்த அந்த விஷயத்துக்காக பலி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்றவன் என்ன ஆறான்னா நரகங்களை அடைகின்றான். அவர்களுக்கு துன்பமான உடலை கொண்டு கர்மாக்கள் செய்து திருப்பி என்ன நிலையில்லாத இந்த தேகத்தையே பெற்றுக்கொள்வார்கள். அதுக்காக என்ன சொல்றார்? எல்லோரும் எனக்கு பயந்து கட்டுப்பட்டு தான் இருக்கின்றார்கள். லோகானாம் லோகபாலானாம் மத்பயம் கல்ப ஜீவினாம். என்னிடத்துல பயம் இருக்கு. யாருக்கு? லோகானாம் அலோகானாம், லோகானாம் லோகபாலானாம், சாரி, லோகானாம் லோகபாலானாம், லோகத்தையும் லோகத்தை ரட்சிப்பவர்களுக்கும் என்னிடத்திலே பயம் இருக்கின்றது. பயம் மத்தோ திபரார்த்த பராயுஷக. 2 பரார்த்தம் இருக்கின்ற பிரம்மா கூட என்னிடத்திலே பயந்து கொண்டிருக்கின்றார். மத்பயம் அது சொல்றார் அவர். குணாக ஸ்ருஜந்தி கர்மானி குணோ
அனுஸ்ரஜதே குணான்னு. நம்ம என்ன பண்றோமோ, அதாவது கர்மாக்கள் 3 குணத்தினால்தான் நம்ம கர்மா பண்றோம். இது சாத்விக, ரஜச, தமசு குணங்களோட. அப்ப நல்ல எண்ணத்தோட பண்ணா என்ன ஆகும்னா அந்த கர்ம சுத்தமா இருக்கும். தாமச குணம், ராஜச குணத்தோட செஞ்சேன்னா அதனுடைய பலனும் அதற்கு ஒத்தாற்பதே இருக்கும். அதனால அந்த ஜீவன் எந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல இது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை அனுபவிக்கும். ஆத்மாக்கள் பல்வேறாக இருந்தாலும், அதாவது பலவா தெரிகின்ற இருந்தாலும், அது பாரதந்திரியம், அதாவது பலவாக தோன்றுகின்ற நிலை, குணங்களுக்கு வசப்பட்டிருக்கின்ற நிலை. இப்ப ஜீவனுக்கு வசப்பட்டு அந்த நிலை நீடிக்கும். ஆத்மா இல்லையா, ஜீவனுக்கு அது காலம் வரை ஈஸ்வரனிடத்துல பயமை கொண்டு அந்த குணங்களோட பிடியில சிக்கிட்டு இருப்பவர்கள் என்ன பண்ணுவான்னா சோகமோகத்துல சிக்கின்னு இருப்பா. நல்ல ஞானவானாக இது நிலை இல்லைங்கிற ஞானம் கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியில வந்துருவா ஆக்சுவலா, இல்லையா. அப்போ ஒரே பரபிரம்மத்தை தான் பிடிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுல சொல்றாரு, பகவான் சொல்றார், என்னிடத்துல கால ஆத்ம ஆகமோ லோக ஸ்வபாவோ தர்ம ஏவச்ச. பலதாக சொல்றது இந்த பரபிரம்மத்தை, பலதாக காலம், ஆத்மா, ஆகமம், வேதம், உலகம், இயற்கை, தர்மம்னு பல விதமா சொல்றா. எல்லாவற்றையும் நான் தான் இருக்கின்றேன். இதிமம் பகுதா பிராகுர் குணவியதிகரே சதி. அதுல எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த பொருளாக இல்லை, அது உள்ளே உரைகின்ற ஆன்மாவாக நானே அந்தர்யாமியாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று 34 ஸ்லோகங்கள் பகவான் 10வது அத்தியாயத்துல சொல்ற உத்தவர் இடத்துல. அப்போ உத்தவர் கேட்கிறார், இங்க பகவானை கொட்டு, விபோ இந்த சரீரத்தினால செய்கின்ற இந்த கர்மாக்களோட சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கும்போது அப்ப குணத்துக்கு எப்படி அவன் கட்டுப்பட்டவனாகவோ இல்லை கட்டுப்படாதவனாகவோ இருக்கா? கட்டுப்பட்டவன் அல்லது கட்டுப்படாதவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் எதை தான் அனுபவிப்பான்? இல்லை அவன் எதை விடுவான்? எப்படி பாடுவான்? எப்படி உட்காருவான்? எப்படி சொல்லுவான் செல்வான்? இதெல்லாம் கேட்கிறார் உத்தவர். கதம் வர்த்தேதே விஹரேத் கைர்வா ஞாயேத லக்ஷணைஹி கிம் புஜ்ஜீதோத விசுஜேச்ச இதாசீத யாதிவா ஏதச்சுதே மே ப்ரூஹி. அப்ப அவர் கேட்கிறார், அச்சுதா இந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லுங்கள். அவன் எப்போது கட்டுண்டவனாக இருப்பான்? அவன் எப்போது விடுதலை பெற்றவனாக இருப்பான்? இது எனக்கு ஒரு மதிமயக்கம் இருக்கு. இதுல தயவு செய்து இதற்குண்டான பதிலை சொல்லுங்கள். ஏதமச்சுதமே ப்ரூஹி பிரஷ்னம் பிரஷ்னவிதம் வரா நித்தியமுக்தோ நித்தியபத்த ஏக ஏவேதி மே பிரமஹ. நித்திய முக்தனாகவும் நித்திய பக்தனாகவும், கட்டுப்பட்டவனாகவும் நித்திய முக்தனாகவும் விடுதலை பெற்றவனாகவும் இருப்பது ஒன்றின் போது அதை பற்றி சொல்லுங்கள் என்று உத்தவர் கேட்கின்ற 37வது ஸ்லோகத்தோடு 10வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ दशमोऽध्यायः श्री भगवानुवाच मयोदितेषु अवहितः स्वधर्मेण मदाश्रयः वर्णाश्रमकुलाचारम् अगामात्मा समाचरेत् अन्वीक्षेद विशुद्धात्मा देहिनां विषयात्मनां गुणेषु तत्त्वज्ञानेन सर्वारम्भविपर्ययं सुप्तस्य विषयालोको ध्यायतो वा मनोरथः नानात्मकत्वाद् विफलः तथा भेदात्मदिर्गुणैः निवृत्तं कर्म सेवेत प्रवृत्तं मत्परस्त्यजेत् जिज्ञासायां सम्प्रवृत्तो नाद्रियेत् कर्मचोदनम्
कर्मचोदनां यमानवीक्षं सेवेत नियमान्मत्पर क्वचित् मदव्यज्ञं गुरुं शान्तम् उपासीत मदात्मकम् अमान्यमत्सरो दक्षो निर्ममो दृढसौहृदः असत्वरोऽर्थजिज्ञासुः अनसूयुरमोकवाग्जायापत्यगृहक्षेत्र स्वजनद्रविणादिषु उदासीन समं पश्यन् सर्वेषु अर्थैमात्मनः विलक्षणस्थूलसूक्ष्माद् देहादात्मेक्षिता स्वदृक् यदा तिर्दरुणो दाख्यात् दागकोऽन्य प्रकाशकः निरोधोत्पत्त्यनुबृह्णन् आनातुं तत्कृतान् गुणान् अंतः प्रविष्ट दत्त एवं देवगुणान् परः योऽसौ गुणैर्विरचितो देहोऽयं पुरुषस्य हि संसार तन्निबन्धोऽयं पुंसो विद्याचितात्मनः तस्मात् जिज्ञासयात्मानम् आत्मस्थं केवलं परं संगम्य निरसेदेत वस्तुबुद्धिं यदाक्रमम् आचार्योरनिराद्य स्यात् अन्ते वास्युत्तरारणिः तत्सन्तानं प्रवचनं विद्यासन्धि सुखावगः वैशारदी सादिविशुद्धबुद्धिर्दुनोति मायां गुणसम्प्रसूतां गुणां च सन्तक्ययतात्ममेतत् स्वयं च शाम्यत्यसमेद्यदाग्निः अतैषां कर्मकर्तॄणां भोक्तॄणां सुखदुःखयोगो नानात्वमत नित्यत्वो लोककालागमात्मनां मन्यसे सर्वभावानां संस्थाख्य उपत्तिकी यथा तत्तदाकृति भेदेन जायते भिद्यते च दिगि एवमप्यङ्ग सर्वेषां देहिनां देहयोगदः कालामयवदः सन्ति भावा जन्मादयो सकृत् तत्रापि कर्मणां कर्तृः स्वातन्त्र्यं च लक्ष्यते भोक्तुश्च दुःखसुखयोगो कोऽन्वर्थो विवशं भजेत् न देहिनां सुखं किञ्चित् विद्यते विदुषामपि तदा च दुःखं मूढानां वृथाहङ्करणं परं यदि प्राप्तिं विकातं च जानन्ति सुखदुःखयोगो ते अभ्यधान विदुर्योगं मृत्युर्न प्रभवेत् यथा कोऽन्वर्त सुगयत्येनं कामो वा मृत्युरन्तिके आघातं नियमानस्य बध्यस्येव न तुष्टिदः सुदं च दृष्टवद्दुष्टं स्पर्धासूयात्ययव्ययैः बह्वान्तराय कामत्वात् कृषिवच्चाभिनिष्फलम् अंतरायै अविहतो यदि धर्म सुनुष्ठितः तेनाभिनिर्जितं स्थानं यथा गच्छति तच्छृणु इष्टुवेग देवतायज्ञैः स्वर्लोकं यादीयात्मिकः बुद्धिद देववत्तत्र भोगान् दिव्यान् निजार्चितान् स्वपुण्योपचिते शुभ्रे विमान उपगीयते गन्धर्वै विगणमध्ये देवीनां हृद्यवेषदृक् स्त्रीभिः कामगयानेन किङ्गिणी जालमालिना क्रीडन् वेदात्मपातं सुरा क्रीडेषु निर्वृतः तावत् प्रमोदते स्वर्गे यावत् पुण्यं समाप्यते क्षीणपुण्यपदत्यर्वा कनिचल काल चालितः यद्य धर्मरतः संगात् असदां वाचितेन्द्रियः कामात्मा कृपणो लुब्धः त्रैणो भूतविहिंसकः पशून विधिना लभ्य प्रेतभूतगणान् यजन् नरकालवशो
कुर्वन् देहेन तैः पुनः देहमा भजते तत्र किं सुखम् अत्यधर्मिणः लोकानां लोकपालानां मद्भयं कल्पजीविनां ब्रह्मणोऽपि भयं मत्तो दिबरात्तपरायुषः गुणा सृजन्ति कर्माणि गुणोऽनुसृजते गुणान् जीवस्तु गुणसंयुक्तो मुक्ते कर्मफलान्यसौ यावत् स्यात् गुणवैषम्यं तावन्नानात्वम् आत्मनः नानात्वम् आत्मनो यावत् पारतन्त्र्यं तदैव हि यावदस्य स्वतन्त्रत्वं तावदीश्वरो भयं ययेत समुपासीरन् ते मुख्यन्तेषु चार्पिताः काल आत्मागमो लोकः स्वभावो धर्म एव च इति मां भगवता प्रागुर्गुणव्यतिकरे सति उद्धव उवाच गुणेषु वर्तमानोऽपि देगजेषु अनपावृतः गुणैर्न बध्यते देहि मत्यते वा कथं विभो कथं वर्तेद विगदेत् कैर्वाज्ञायेत लक्षणैः किं बुज्जितोत विसृजेत् चयेतासीदयाति वा एतदच्युत मे ब्रूहि प्रश्नं प्रश्नविदाम्बर नित्यमुक्तो नित्यबद्ध एक एवेति मे भ्रमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் பார்க்குறோம். 2, 11, 11 வருது பாருங்க. ரொம்பவுமே முக்கியமான அத்தியாயம் தான் இதுவும். நம்மளுடைய முக்திக்கு வழிகாட்டுகின்ற அருமையான ஒரு அத்தியாயம். பகவான் உத்தவர் இடத்துல சொல்லிகிட்டே இருக்கார் ரொம்ப அழகாக இல்லையா. முதல்ல நவயோகி சம்வாதம்லாம் முடிஞ்சது இல்லையா. இப்போ அப்புறம் உத்தவர் ஒரு விஷயங்களாக சொல்லிட்டு இருக்கச்சு உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10வது அத்தியாயத்தில் என்ன கேள்வி கேட்டார்? அதாவது விடுதலை எப்போ இவன் கட்டுண்டும் எப்பொழுது விடுதலை பெற்றும் இருப்பான். அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் அந்த ஆத்மா விடுதலை எப்பொழுது பெறுகின்றது, எப்பொழுது கட்டுப்பட்டு இருக்கின்றதுங்கிற மாதிரி அவர் கேட்டார். அது 11வது அத்தியாயத்தில் ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் அதுக்குண்டான பதிலை சொல்றார். பத்தோ முக்த இது வியாக்கியா குணத்தோ மே ந வஸ்துதः குணஸ்ய மாய மூலத்வான்னு ந மே மோக்ஷோ ந பந்தனம். எதற்கு? ஆத்மாவுக்கு ந மோக்ஷ ந பந்தனம். அப்படிதான் அதை படிச்சுக்கணும். ஆத்மாவுக்கு மோக்ஷமும் இல்லை பந்தனமும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை. அதாவது இவர் கேட்டது கட்டுப்படுவதை பற்றி விடுபடுவதை பற்றி கேட்டார். உண்மையில என்ன? ஆத்மாவிடம் அவை இல்லை. பத்தோ முக்த இது வியாக்கியா குணத்தோ மே ந வஸ்துதः அப்படிங்கிறார். அப்போ நமக்கு தெரிகின்ற அந்த கட்டுப்படுதல் எப்படின்னு தெரியுமா? ஒரு திருமணம் முடிந்து ஒரு சம்சார சாகரத்தில் இன்னும் காலூன்றி இருக்கின்ற அந்த சமயம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு கட்டுப்படுதலாக தெரிகின்ற விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சோகம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும். இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்ம அதை அனுபவிச்சுருக்கோம். ஆனால் அந்த ஆத்மா பிறக்கிறதுங்கிறதே பொய் தான், அது உண்மை இல்லை. உதவரே ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுமே மாயா சக்தியினாலே உண்டானவை. யாரெல்லாம் உடல் எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள் முக்திக்கும் மீண்டும் பிறப்பதற்கும் இவைகள் காரணமாகின்றது. எது? ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும், அஞ்ஞானத்தினால என்ன கிடைக்கும்? பந்தம், திருப்பி பிறப்பு இறப்புன்னு அந்த சைக்கிள்லேயே சுற்றின்னு இருப்போம். வித்யா மே மமதனோ வித்யுத்தவ சரீரணாம். உத்தவா சரீரம், இந்த சரீரத்துக்கு எடுத்துட்டேன்னா மோக்ஷபந்தகரியாத்திய மாயையா மே விநிர்மித்த. மோக்ஷமும் அது பந்தமும் ரெண்டுமே எதில் இருக்குது தெரியுமா? நம்ம பண்ணுற கர்மால தானே இருக்குது. அப்போது அந்த ஞானம் அஞ்ஞானம் இருந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஒரு ஜீவன் அவித்யினாலே பந்தம்,
வித்யினாலே மோட்சம் ஏற்படுகிறது ஒரு ஜீவனுக்கு. ஏகஸ்யைவ மம அம்சஸ்ய ஜீவஸ்யைவ மம அம்சஸ்ய மம அம்சஸ்ய என்னுடைய அம்சமான ஜீவஸ்யைவ அந்த ஜீவனுக்கு ஒரே ஜீவன் ஏவ ஜீவஸ்ய ஜீவ ஏவ ஜீவஸ்யைவ மகாமதே பந்தோ அஸ்யாத் வித்யா வித்யா நாதிர் வித்யா ச ததே தரஹ. வித்ய அவித்யினாலே அவித்யினால அநாதி அவித்யினாலே பந்தமும் வித்யினாலே மோட்சமும் ஏற்படுகின்றது. விடுதலை பெற்றவன் முக்தி அடைந்தவன் என்று சொல்கின்றார்களே அது என்னன்னு நமக்கு அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஜீவன் எல்லா ஜீவனுள்ளையும் ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மாவை அந்தரியாமியாக பகவான் இருந்து கொண்டுதான் அந்த ஆத்மாவை தன் கட்டுக்குள்ள வச்சுருக்கார். அப்போது இந்த ஜீவாத்மா இருக்குது, அது உள்ளே பரமாத்மா இருக்குது. துன்பம் இன்பங்கிற எல்லாவற்றிலும் அந்த ஜீவன் சிக்கி தவிக்கிறது. அப்போது ஜீவனும் ஈஸ்வரனுமாக, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவாகவும் இருக்கின்ற பட்சத்தில் அது எப்படி அதை விளக்க செய்கின்றார் பகவான் விளக்குகின்றார்னா 6வது ஸ்லோகத்தில் இது உங்களுக்கு உபநிஷத்துலேயும் வரும். ஆக்சுவலாக சுபர்ணா வேதோ சதிருஷோ சகாயோ எத் உச்சைதோ கிருத்தநீட்டோ ச விரக்ஷே. விரக்ஷத்தில் 2 பறவைகள் கூடு கட்டிண்டு வாழறது, ஒன்றாக வாழறது. அது 2மே ஒரே சமமான காலத்திலே வாழ்கின்றவைகள், சமமாக இருக்கவா. 2 பேருக்குமே பிரீத்தி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தி இருக்குது. அப்போது அதில் ஒன்று இருக்க பாருங்க, ஏகஸ்தயோஹோ காத்ததி பிப்பலான்னு நமன்யோ நிரண்ணோபி ஃபலேன பூயான்னு. அதில் ஒன்று என்ன பண்ணுறது, காத்ததி பிப்பலான், அது பழத்தெல்லாம் சாப்பிட்றது. யார், ஒரு பறவை. இன்னொரு பறவை எதையுமே சாப்பிடல, எதையுமே சாப்பிடாம பலத்தோடு இருக்கின்றது. பலேன மன்யோ நிரன்னோ அப்படி பலேன பூயான்னு, ரொம்பவும் பலத்தோட ஒரு பறவை இருக்குது, ஒரு பறவை சாப்பிட்றது. ஆத்மானம் அந்யம் ச ச வேத வித்வான் அபிப்பலாத்தோ நது பிப்பலாத்தः யோ அவித்யா யுக் சது நித்யபத்தோ வித்யாமயோ யஹ சது நித்யமுக்தः. பழத்தை சாப்பிடாம இருக்கு பாருங்க, அந்த பறவை யார் தெரியுமா, பரமாத்மா. அவ தன்னை பற்றியும் பழத்தை சாப்பிட்டுருக்க அந்த ஜீவாத்மாவை பற்றியும் தெரிந்து கொண்டவர். அவருக்கு வினைப்பயன் ஒன்றுமே இல்லை. அதே பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஜீவாத்மா அஞ்ஞானத்தினாலே அது தலையில் கட்டப்பட்டிருக்கு. அவன் அதாவது என்ன சொல்றது, பந்தத்திலே கட்டுப்பட்டு இருக்கின்றது. அப்போது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு லௌகிக விஷயத்தில் ஈடுபட்டு வந்தாலும் ஞானம் அடைந்தவன், உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டவன், கனவு காட்சியெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி இந்த சரீரத்தை கொண்டு உலக விவகாரங்கள்லாம் பொய்யுங்கிறத உணரணும். அந்த அந்த அறிவு இல்லாதது தான் அஜ்ஞானம். ஆத்மாவுக்குன்னு ஒரு உடலோ ஒரு உருவமோ இல்லை என்கிற உண்மை தெரிய வேண்டும். நம்மள எத்தனை பேருக்கு இது தெரியும் இல்லையா? கனவுல பார்க்குற மாதிரி தான் சுகத்துக்கம் உண்மையிலே தான் அனுபவிக்கிறதா மாதிரி எல்லா ஜீவன்களும் நினைத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அழகா பகவான் ரமண மகர்ஷி சொன்னார். துன்பம் என்று சொல்கின்றாயே, அது யாருக்கு துன்பம்? உனக்கா, இந்த தேகத்துக்கா? அப்போ நீ யார் இல்லையா? உள்முகமாக பார் என்று அவர் சொல்லி கொண்டிருப்பது நமக்கு இந்த இடத்துல அது ரீகால் பண்ண முடியறது. அடுத்து நமக்கு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? இந்திரியார்த்தேஷு குணைரபி குணேஷு ச கிரஹியமானேஷ்வஹம் குறியான் ந வித்வான்னு எஸ்த்வக் விக்ரியாக. அதாவது குணங்களில் பிரவர்த்தி, கர்மேந்திரியமைந்து ஞானேந்திரியமைந்து இல்லையா? பிரம்மத்தில் அப்படியே இந்த ஒரு ஞானி என்ன பண்ணுவான்னா, ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போது என் உடலுக்கு என்ன மான அவமானங்கள் இருந்தாலும் அது என் உடலுக்கு தான், எனக்கு அல்ல என்கின்ற அந்த ஞானத்தை கொண்டிருப்பார் ஞானி.
இந்த உடல் என்ன? அப்போ என்ன உடல்னா பிராரப்த கர்மாவனைக்கேற்ப நமக்கு உடல் கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 84 லட்சம் பிறவிகள் இருப்பதாக சொல்கின்றார்கள். அப்போது தைவாதீனே ஷரீரே அஸ்மின்னு குணபாவியன கர்மனா, குணபாவியன கர்மனா, குணங்களினாலே செயல்கள்லாம் புரியுறது இந்த உடல் தெய்வாதீனமாக கிடைத்தது. ஆனால் இந்த அறிவில்லாதவன் என்ன தெரியுமா நினச்சிக்கிறான், வர்த்தமானோ அபுதஸ்தத்ர கர்த்தாஸ்மீதி நிபத்தியதே. அறிவில்லாதவன் அஜ்ஞானி என்ன பண்ணுறான், நான் தான் எல்லாம் பண்ணுறேங்கிற அகம்பாவத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் தலைகளாலே கட்டப்படுகின்றான். சம்சார சாகரத்தில் இன்னும் அவன் ஒட்டிக்கொள்கின்றான், அப்படியே அதிலேயே உழண்டு கொண்டிருக்கின்றான். ஆனால் ஞானி என்ன செய்வான் தெரியுமா? பகவான் சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் உத்தவருக்கு. ஏவம் விரக்தகா சயனே ஆசனாடன மஜ்ஜனே தர்ஷன ஸ்பர்ஷன கிரான போஜன ஸ்ரவணாதிஷு. ஞானி என்ன பண்ணுவான், ஏவம் விரக்தன்னா என்ன? எப்பொழுதுமே நம்ம சொல்கிறது விரக்தி பக்தி, இருந்தபோதும் இல்லாதை போல நடந்து கொள்வது, ஒட்டுதல் இல்லாமல் இருப்பது. அப்படிப்பட்ட ஞானி என்ன பண்ணுவான், தூங்கிறது, உட்கார்றது, தர்ஷன ஸ்பர்ஷன கிரான போஜன சவன எல்லாமே, தூங்கிறது, உட்கார்றது, சரந்தி நடமாடுறது, குளிக்கிறது, பார்க்கறது, தொடுறது, முகர்ந்து கொள்வது, உண்பது, கேட்பது எல்லாவற்றையும் செய்தாலும் அது தானே அனுபவிப்பவனாக ஞானி கருதுவதில்லை. அதாவது இந்த உலகத்தை ஒட்டி வாழ்ந்தாலும் அதில் அவர் ஒட்டுவதில்லை. எப்படி பிரகிருத்தியில் நம்ம பார்க்குறோமே, ஆகாசம், சூரியன், வாயு போல இது சாட்சி மாத்திரமாக இருக்குது, கர்த்தா இல்லைங்கிற மாதிரி ஒட்டுவதில்லை. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒன்று நினைவூட்ட விரும்புகிறேன். என்னென்னா, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 14வது வாக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணன் இதை தான் சொன்னார். நான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்னு பார்க்கறதுல இந்த அத்தியாயம் 11வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தவன் இடத்துல சொல்லுகின்றார், ஞானியானவன் எதை செய்தாலும் செய்து கொண்டிருக்கின்றானே தவிர அவன் மனம் அதில் ஒட்டுவதில்லை. அதாவது உலகத்துக்கு ஏற்றார் போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவ்வளவுதான். நம்ம அந்த வாக்கியத்தில் நம்ம இதைதான் சொல்லிட்டு இருப்போம். கிருஷ்ணன் என்ன பண்ணான், பிரம்மச்சாரின்னு சொல்லிருக்கிறானே, இப்படி 16,108 பத்தினிகளை வைத்துக்கொண்டு பிரம்மச்சாரியா என்ற கேள்வி எழுதும் பொழுது, உலகாயுதத்துக்காக உலகியல் நடைமுறைக்காக வாழ்ந்தாலும் அவர் மனமானது அதில் ஒட்டிக்கொள்ளவில்லை, பற்றற்ற நிலையில் இருந்தார். பார்த்தீங்களா? அதை இங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவர் இடத்துல கடைசியாக போகிறச்சே இந்த உபதேசங்கள்லாம் சொல்லின்னு இருக்கார். அதில் தான் இப்போ இந்த 11, 11, 12வது ஸ்லோகங்களில் இதை சொன்னார். அதாவது ஒரு வைராகியத்தினால் அப்படியே ஷார்பன் பண்ண கத்தி, அதை வைத்து கொண்டு நம்மளையெல்லாம் கட்டி போட்டுருக்கேன், அந்த பந்தத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்து விடலாம். அதை வைத்து கொண்டு என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இது நிலையில்லாது என்று அதெல்லாம் தள்ளி களைஞ்சுடலாம். அதெல்லாம் இல்லை 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 என்று நான் அல்ல, என்னை புகழ்கின்றார்களா அது நான் அல்ல, என்னை இகழ்கின்றார்களா அது நான் அல்ல, நான் என்பது இந்த சரீரமே அல்ல, இல்லையா? இந்த கனவிலிருந்து விழிச்சுக்கணும். அதுதான் இவ்வளவு அழகாக சொல்கிறார் அவர். எவருடைய பிராணன் எஸ்ய சுர்வீத சங்கல்பாக பிராணேந்திரிய மனோதியாம மிருத்தய ச வினிர்முக்தோ தேகஸ்தோபிஹி தத்குணைஹி. எவன் பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த சங்கல்பத்தில் எல்லாம் தன்னை விடுவிச்சுட்டு இருக்கானோ, இந்த உலகத்தில் இருக்கின்ற கர்மங்கள்லேருந்து அவன் தன்னை தனிப்படுத்தி கொள்கின்றான். ஒரு சரீரம் இருக்கு, சரீரம் இல்லைன்னு சொல்லலை, சரீரி தான், ஆனால் அதனுடைய குணங்களை கடந்திருக்கின்றான். அதனால என்ன அவருக்கு பேர், குணாதீதன். பகவானுக்கும் இதான பேர். அத்ரி மகர்ஷியை சொல்லும் பொழுதும் இதுதானே சொன்னோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? அப்போது நமக்கு யாரானும் துன்பம் விளைவித்தாலோ, இல்லை மரியாதை செய்தாலோ, இல்லை நம்மளை இகழ்ந்தாலோ, ஞானியானவன் அதை பற்றி பொருட்படுத்துவதில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து 16வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்,
யார் எப்படியே பேசினாலும் அவதெல்லாம் சமமாக பார்த்துக்கிறது. ந ஸ்துவீதன நிந்தேத, யார் சுதி பண்ணாலும் பரவாயில்ல, நிந்தனை பண்ணாலும் பரவாயில்ல, அதெல்லாம் குணதோஷம் இருந்தாலும் சமதிருங் முனிகி, இவர்கள் ஞானிகள் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் சமதிருஷ்டியோட பார்த்து இதெல்லாம் தவிர்த்துடுவா. நல்லதோ கெட்டதோ எதையும் பேசாமலோ செய்யாமலோ நினைக்காமலோ இருக்க வேண்டும். உதவ இடத்துல சொல்றார் பகவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் ஆத்மாவிலேயே உறைந்து கொண்டு நித்திய நிரந்தரமாக அதில் இருக்கின்ற சந்தோஷத்தை அந்தர்யாமி அனுபவிக்க வேண்டும். அப்போ ஒரு ஜடம் மாதிரி வெளியில இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பரபிரம்ம அனுபவம்ங்கிறது வேதங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் நான் என்று சொன்னால், உனக்கு பரபிரம்மம் அனுபவம் இல்லை என்றால் அந்த படிப்பு, அது அந்த 8 சுரக்காய் கரிக்குதவாதுங்கிற மாதிரி அந்த படிப்பு இதை போல தெரியுமா, சமதஸ்தஸ்ய சமபலோ ஹியதேனும் இவ ரக்ஷதக, அந்த கறக்காத பால் கறக்காத பசுமாட்டை தேனுவை ரக்ஷணம் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறார். அதாவது வீண் என்பதற்காக, அதுக்குன்னுட்டு கரை வற்றிய பசுவை யாரும் கவனிக்காமல் விட போகிறதில்ல. இந்த இடத்துல என்ன எதற்காக இந்த எடுத்துக்காட்டுன்னா, பலன் இல்லை, பேருக்குன்னா நீ வச்சுட்டு இருந்தாலும் போகிறோம், நான் படித்தேன்னு சொன்னால் போராது, அந்த பரபிரம்மத்தை நீ அனுபவிக்க வேண்டும். அதை ரொம்ப அழகாக இந்த 18-19 ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார் பகவான். அடுத்து 20வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நமக்கு வாயின்னு ஒன்று இருக்க என்னத்துக்கு அது, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாராயண பட்டத்தர் என்ன சொன்னார், என்னுடைய என்னுடைய கரங்களினாலே உனக்கு 2 புஷ்பங்களை இட்டு நான் நமஸ்காரம் பண்ணணும், என்னுடைய மூக்கு உன்னுடைய சரணகமலத்தில் விழுகின்றதே, அந்த துளசியே அந்த கிராணம் அதையே சுவச்சு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவார் பாருங்க. அதுக்கெல்லாம் பெரிய பிரேரணை இங்கேருந்து தான் வந்திருக்கு. அதில் பகவான் சொல்கிறார், என்னுடைய இந்த அவதாரங்கள் இருக்க எஸ்யாம் நமே பாவனம் அங்க கர்ம சிதி உத்பவ பிராண நிரோதமஸ்ய லீலாவதாரேப்சிதம் ஜன்மவா சியாத் வந்தியாம் கிரம் தாம் விப்ருயான தீரஹ. அதாவது என்னுடைய அவதாரங்களை பற்றி, என்னுடைய லீலா வினோதங்களை பற்றி பேசாத ஒரு பேச்சு என்ன ஒரு பேச்சு, அந்த பேச்சு மலடிப்பெண்ணை போன்றது, பயனற்றது அப்படின்னு சொல்லி, அதாவது பயனில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது, பேசினா பகவானுடைய லீலா வினோதத்தை பேச வேண்டும். இதை தெரிந்து கொண்டு மனமயக்கத்தை எல்லாம் விட்டு எங்குமே நிறைந்த என்னிடத்திலே மனதை அர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லா சிந்தனையிலேருந்தும் மனசை இழுத்துன்னு வந்துடணும், போகிறோம், அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கணும். வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் இல்லை, எதை பார்த்தாலும் எப்போ இதை பார்த்தாலும் மனம் எதையோ சிந்திச்சுட்டு இருக்கே, அதுலேருந்து மனசு அப்படியே ஓய்வு கொடுக்க வேண்டும். ஏவம் ஜிக்ஞாசையோ போகிய நானாத்வப்ரமாத்மனி உபாரமேத விரஜம் மனோ மையர்ப்பிய சர்வகே. என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணிவிடும். மனசை பரபிரமத்திட்டத்தில் நிலைநிறுத்த முடியலன்னா பண்ணுற எல்லாத்தையும் எனக்காகவே பண்ணிவிடும், அவ்வளோதான். மை சர்வாணி கர்மாணி நிரபக்ஷ சமாச்சார, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு நீ உன் கடமையை செய்ய. ஸ்ரத்தையோடு இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, ஸ்ரத்தாலூர்மே கதாக சுண்வன்னு சுபத்ரா லோகபாவனி, என்னுடைய கதைகளை மங்களமான சுபத்ரா லோக பாவனி, லோகத்தையே புனிதப்படுத்துகின்ற சிறந்த மங்களமான என்னுடைய கதைகளை சுண்வன்னு ஸ்ரத்தையோட கேட்க வேண்டும். காயன்னு கதைகளை பாடுங்கள். அனுஸ்மரன்னு அதை நினைத்துப்பார், ஸ்மரித்துப்பார். கர்ம ஜன்ம சாபின்னயன்னு முகு, அது மட்டுமா, என்னுடைய அதாவது ஜன்மதினம் என்று ஜெயந்தியை கொண்டாடி கொண்டு அதை ஸ்மரித்துக்கொள். மதர்த்தே தர்ம காமார்த்தானாச்சரன் மதபாஸ்ரய லபதே நிச்சலாம் பக்தி மையுத்தவ சனாதனே. உத்தவா, இதையெல்லாம் அதாவது
தர்ம அர்த்த காமங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் பரபிரம்மமான என்னிடத்திலே அசைக்க முடியாத பக்தியை லபதே நிச்சலாம் பக்தி பெறுகின்றார்கள். அவ்வளவுதான், அவர்களுக்கு கிடைத்துடும். சொல்றார் பகவான், நீ இதெல்லாம் செஞ்சேன்னா சஞ்சலமில்லாத பக்தி, அச்சஞ்சலமான பக்தி கிடைக்கும். அது மட்டுமா, சத்சங்க லப்தயா பக்தியா மகிமாம் சௌபாசிதா, சத்சங்கத்தினாலே சஜ்ஜனங்களுடைய சங்கமத்தினாலே என்னிடத்திலே பக்தி உண்டாகின்றது. அதனாலே என்னை இன்னும் இன்னும் அவர்கள் தீவிரமாக உபாசனை செய்ய தொடங்குகின்றார்கள். சபை மே தர்ஷிதம் சத்பிரஞ்சசா விந்ததே பதம். அவர்கள் அந்த பதத்தை, எந்த பதத்தை, உன்னதமான பதத்தை அடைகின்றார்கள் சத்சங்கத்தினாலே என்று சொல்ல உத்தவர் கேட்கின்றார் பகவானிடத்திலே, அப்படிப்பட்ட சாது ஸ்தவோத்தம ஸ்லோக மதஹ கீத்ருக்விதஹ பிரபோ பக்தி ஸ்வயுப்பயுஜதே கீத்ருஷி சத்பிராத்ருதா. சாதுக்களுடைய லட்சணம் என்ன பகவானே, சாதுக்களுடைய லட்சணம் என்ன, உங்களிடத்துல எப்படி பக்தி செலுத்துவது, அந்த முறை என்ன, ஏதன்மே புருஷாத்தியக்ஷ லோகாத்தியக்ஷ ஜகத் பிரபோ, ஜகத்தின் தலைவரே பகவானே, உன்னை பிரணதாயான் உருக்தாய பிரபன்னாய ச கத்தியதாம். பக்தி பக்த லட்சணத்தை எல்லாம் சொல்லுங்கோ, எனக்கு இதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். உங்களிடத்திலே பிரபன்னாய, உம்மிடத்திலே சரணமடைந்த அடியவனான எனக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்கோ. துவம் பிரம்ம பரமம் வியோம புருஷः பிரகிருதேஹே பரஹ. நீங்கள் தான் பரபிரம்மம், பிரகிருதியை கடந்தவர்கள், புருஷோத்தமன் பகவானே. அவதீர்ணோசி பகவன்னு ஸ்வேச்சோபாத்த பிரதக் வபுஹோ. இப்படி ஒரு அவதாரத்தை, ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அவதாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அந்த பரபிரம்மம் நீவிர்தான் என்று அறிவேன் என்று 28வது ஸ்லோகத்தில் சொல்றார் உத்தவர். ஹரி ஓம். 11வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம் பார்க்குறோம். உத்தவர் கேட்குறார். என்ன கேட்டார்? எப்படி, அதாவது தங்களிடம் பிரபன்னாயோ, தங்களிடம் சரணாகதி செய்த எனக்கு இதையெல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். சாதுக்களுடைய லட்சணத்தை கேட்டார். எப்படி பக்தி செலுத்துவது என்று கேட்டார். நீவிர்தான் பரபிரம்மம், இப்படி ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனாக என்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றீர்களே என்பதையும் நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டார். அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஸ்ரீ பகவான் சொல்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச கிருபாலூர கிருதத்ரோஹ திதிக்ஷுஹோ சர்வதேகினாம் சத்யசாரோ அனவத்யாத்மா சமஹ சர்வோபகாரக. அவர் சொல்கிறார், யார் உண்மையான பக்தன், இப்போ சொன்னாரே சாது சங்கம் இருக்கே சத் சங்கம் இருக்கேன்னு சொன்னாரே, அவர் யார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம்லாம் சொல்கிறா. கிருபாலு, இதெல்லாம் ஒரு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஒரு இதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் இருந்தாங்கிறார். இதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி திருத்திக்கணும், நம்மளை எப்படி செம்மைப்படுத்த வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பகவான் ஒரு லிஸ்ட் கொடுத்து விடுறார். கிருபாலு என்ன, எல்லாரிடத்தையும் கிருப்பையோட செய்த நன்றியை மறக்காமல், என்ன துன்பம் வந்தாலும், உடல் சம்பந்தப்பட்ட என்ன துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மெய்யே தன்னுடைய விரதமாக கொண்டு, சுத்தமான மனசை கொண்டு, சத்யசாரோ அனவத்யாத்மா சமஹ சர்வோபகாரக, எல்லாரிடத்திலும் சமமாக பழகி கொண்டு, எனக்கு வேண்டியவன் எனக்கு இதை பண்ணா அதனால அவனுக்கு சொல்லுவான், அப்படிலாம் இல்லை. வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி, சக ஜீவிகள் எல்லாரையுமே ஒரே மாதிரி நினச்சின்ட்டு. விஸ்வாமித்ரன் நம்ம அடிக்கடி இதை பற்றி பேசியிருக்கோம். அது மட்டுமா, எல்லாருக்கும் உபகாரம் பண்ணிக்கொண்டு, சர்வோபகாரக உபகாரம் பண்ணிக்கொண்டு, காமைரகத தீர்த்தாந்தோ, காமங்கள் இல்லாமல், ஆசைகள் இல்லாமல், இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டு, மிருதுகோ சுச்சிர கிஞ்சனக மென்மையாகவும் சுத்தமாகவும் இருந்து கொண்டு, அனீகோ மிதபுக் சாந்தக, பெருசாக பணத்தை அப்படியே கொட்டி கொட்டி வச்சுட்டு அதை சேர்த்து வைத்து கொள்ளாமல், அதன் மேலே ஆசைப்படாமல்,
அது மட்டுமா அளவாக மிதபுக் சாந்தக மிதபுக்கு அளவாக உண்டு கொண்டு சாந்தக அமைதியாக இருந்து கொண்டு மச்சரணோ முனிகி நிலையான மதியை வைத்து கொண்டு என்னுடைய சரணத்தில் சரணாகதி செய்து கொண்டு மனத்தடுமாற்றம் இல்லாமல் அப்பிரமத்தோ கபீராத்மா கம்பீரமாகவும் தைரியமாகவும் திருதிமாஞ்சிக ஷட்குணக இந்த 6 தன்மைகள் இருக்கே, காம குரோத லோப மதம் ஆச்சரியம் இருக்கே, அதை வென்றவனாக அமானி மானதக அமானி யாரான நம்மளை மோசமாக பேசினா அதை பொருட்படுத்தாமல் மானதக கல்போ மைத்ரக மைத்ரி பாவத்தோடு எல்லோரிடத்திலும் ஒரு சுகுர்த்து பாவத்தோடு காருணிக கவி கவின்னா உடனே கவிதை எழுதுறதுன்னு இல்லை, பாண்டித்யமோ ஞானமுடைய என்ன ரொம்ப அருமையான திறமையோடு நட்போடு கருணையோடு கூடிய ஞானத்தை உடைய. ஏன்னா ஞானம்னா உடனே வினயம் இல்லாத ஞானம் வேஸ்ட்டு, சரியா? வினயம் இல்லாத ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் யாருக்கு என்ன உதவ முடியும் சொல்லுங்க? இங்கே தான் அவர் அழகாக சொல்கிறார். யார்? சாதுவினுடைய லட்சணமாக பகவான் சொல்லின்னு இருக்கார் 29லேருந்து 31 ஸ்லோகம் வரைக்கும். அது மட்டுமா, எப்படிப்பட்டவன் நான் தெரியுமா? உத்தமமான பக்தன். ஆக்ஞாயைவம் குணான் தோஷான் மயாதிஷ்டான பீஸ்வகான்னு தர்மான் சந்தியச்ச சர்வான்னு மாம் பஜேத சத்தமக. எப்படின்னா நல்ல கர்மங்கள்னு நான் சொன்னதெல்லாம் செய்து என்னிடத்துல பக்தி செய்து பக்திக்கு ஏதானும் முட்டுக்கட்டையாக அதெல்லாம் நீக்கி தர்மங்களை கொண்டு தியாகம் செய்து கொண்டு என்னை வழிபடுகின்றானே அவன்தான் சத்தமன் ச உத்தமன். ஞாத்வாத்வாதயே வைமாம் யாவன்னு யச்சாஸ்மி யாத்ருஷா பஜந்திய நத்ய பாவேன தேமே பக்ததமாமதாக. என்னிடத்திலே முழுமனதோடு உறுதியோடு பக்தி செலுத்துபவன் உன்னதமான பக்தன் என்று சொல்கின்றார் பகவான். அது மட்டுமா, என்னுடைய ரூபத்தை, அதாவது என்னுடைய ரூபமோ லிங்க ரூபம் மல்லிங்க மத் பக்த ஜன தர்ஷன ஸ்பர்ஷனார்ச்சனம், என்னுடைய லிங்க ரூபம் அதாவது உருவசிலையா, என் பக்தஜன என்னுடைய பக்தர்களை தரிசிக்கிறதோ, தர்ஷன ஸ்பர்ஷன தொடுதலோ, அர்ச்சன வழிபடுவதோ, பரிச்சர்யா அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதோ, ஸ்துதிஹி அவர்களை வணங்குவதோ, பிரஹ்வ குணகர்மானு கீர்த்தனம் என் குணங்களை புகழ்வதோ, இப்படியெல்லாம் செய்பவர்கள் என்னுடைய பக்தர்கள். அது மட்டுமா, உத்தவா மத்கதா ஸ்ரவணே ஸ்ரத்தா மதனுத்தியானமுத்தவ சர்வலாபோ ஹரணம் தாசியே நாத்ம நிவேதனம். உத்தவா என்னுடைய கதையெல்லாம் கேட்கணும்னா அவ்வளோ ஸ்ரத்தா இருக்கும் அவளுக்கு. எப்பொழுதுமே இதை தான் யோசிச்சுன்னு இருப்பா. மதனு தியானம் இதையே தியானித்திருப்பவர்கள். சர்வலாபோஹரணம் என்ன கிடைச்சதோ அதெல்லாம் எனக்கு நைவேத்தியம் பண்ணிடுவாவா. தாசிய என் ஆத்ம நிவேதனம் அது மட்டுமா பண்ணுவா. தாசனாக இருந்து கொண்டு தன்னையே ஒப்படைத்து விடுவார்கள். இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சேலா, பகவான் இதை சொல்லிட்டு இருக்கறச்சே நவவித பக்தி வந்துடலையா இல்லையா? ஸ்ரவணமாயிடுத்தா, கீர்த்தனமாயிடுத்தா இல்லையா, விஷ்ணோஹோ தியானமாயிடுத்தா, என்னெல்லாம் அழகாக 3 படியை சொல்லிட்டு அர்ச்சனமாக இருக்கட்டும், வந்தனமாக இருக்கட்டும், பகவானுக்கு தாசியமாக இருக்கட்டும், தாசனாக இருந்து செய்வதாக இருக்கட்டும், அவருடைய இந்த ஸ்நேகம் பிரேம பக்தியாக இருக்கட்டும், தன்னையே கொடுக்கின்ற ஆத்ம நிவேதனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பக்தி இல்லையா? அது ஒன்றொன்றாக வெளிப்படுறது பாருங்க. இப்போது அவர் சொல்கிறார், மஜ்ஜன்ம கர்ம கதனம் மம பர்வானுமோதனம், என்னுடைய ஜன்மம் இருக்கே, ஜெயந்தி இருக்கே, அதையெல்லாம் கொண்டாடி கொண்டு என்னுடைய அவதாரத்தை என்னுடைய லீலைகளை பேசி பேசி சந்தோஷப்பட்டு கீத தாண்டவ வாதித்ர கோஷ்டீபீர் மத்ருஹோத்சவ. மத்ருஹம்னா என்ன? கோவில். என்னுடைய கோவிலில் உற்சவம் கொண்டாடி கொண்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும்
பகவானுடைய லீலைகளை பேசிக்கொண்டும் இருப்பதும் எது உத்தமமான சஜ்ஜனங்களுடைய வேலை. இதெல்லாம் தான் யாத்ரா பலிவிதானம் ச சர்வவார்ஷிக பர்வசு. பல பல பொருட்களை கொண்டு ஆராதனை செய்து கொண்டு, நல்ல என்னுடைய திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொண்டு, வைதிகி தாந்திரிகி தீட்சை பெற்றுக்கொண்டு, மதிய விரத தாரணம், என்னிடத்திலேயே நிலைத்த எண்ணத்தை கொண்டிருப்பது, மமார்ச்சா ஸ்தாபனே, என்னுடைய அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்னுடைய அர்ச்சாமூர்த்திகளை எல்லாம் ஸ்தாபித்தல், ஸ்ரத்தா ஸ்வதா சம்ஹத்ய சோத்தியமா. அதில் அவர் சொல்கிறார் என்னெல்லாம் பண்ண, உத்தியானம், தோட்டம், உத்தியானோ பவனா கிரீட்ட பவனம், விளையாட்டு மைதானம், புற மந்திர கர்மணி, புறத்தை நிர்மாணம் செய்வது, புறம்னா நகரத்தை, மந்திரம் கோவிலை கட்டுவது, பொதுநல தொண்டுகள், இதிலெல்லாம் ஆர்வம், மற்றவரோடு சேர்ந்து கொண்டு ஆர்வத்தோடு செய்வது, மற்றும் சம்மார்ஜனோபலேபியாம் சேக மண்டல வர்த்தனைஹி கிரக சுஷ்ரூஷணம் மஹ்யம் தாசவத்து யதமாயையா. ஒரு தாசனை போல பக்தி ஸ்ரத்தையோடு என்னுடைய கிரகத்தை, அதாவது கோவிலை கட்டிக்கொண்டு, அந்த கோவிலை சம்மார்ஜனம் நன்றாக பெருக்கி துடைத்து கோலங்கள் போட்டுக்கொண்டும், அமானித்வம் அதம்பித்தம் கிருதஸ்யா பரிகீர்த்தனம் அவிதீபாவலோகம் மே நோபயுஞ்சியான் நிவேதித்தம். கர்வமில்லாமல் ஏமாற்றாமல் நல்ல செயல்களை செய்து கொண்டு அதையே பறைசாற்றி கொண்டிருக்காமல், தன்னுடைய பக்தியை மற்றவர்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்காமல், தூய்மை குறையாத தீபமாக தூய்மை குறையாத தீபங்களை அர்ப்பணித்து கொண்டு, தனக்கு பிடித்த எந்த இஷ்டமான பொருட்களையும் எனக்கு நிவேதனம் செய்து கொண்டிருப்பவருக்கு அந்த சமர்ப்பணமே நல்ல பலத்தை கொடுத்துரும். எதிஷ்டதமம் லோகே எச்சாதி பிரியமாத்மன தத்தன்னு நிவேதயன் மகியம், எனக்கு நிவேதனம் பண்ணிடுறா. அப்போ இதெல்லாம் பாருங்க, எத்தனை அழகாக சொல்றார் பகவான் உத்தவர் இடத்துல. என்னை பூஜிக்கணுமா, இத்தனை விஷயம் இருக்கு, இதில் ஏதானும் ஒன்றை நானா நினச்சிட்டு பூஜை பண்ணு. சூரிய, அக்னி, பிராமண, காவ, வைஷ்ணவ, கம், மருஜலம், வைஷ்ணவ, நாகாசம், வாயு, ஜலம், பூமி, ஆத்மா, எல்லா பிராணி, பூராத்மா சர்வபூதானி பத்ர பூஜா பதானிமே, மங்களமானவை. என்னை பூஜை செய்வதாக நானாக பாவித்து கொண்டு இவற்றை பூஜை செய்யலாம். வேத மந்திரங்களை கொண்டு சூரியனில் என்னை வழிபடலாம். அக்னியில் ஆகுதி கொடுத்து விருந்தளித்து வருகின்ற பிராமணர்கள், உத்தமோத்தம பிராமணர்களுக்கு விருந்தளித்து புல்லை பசுவுக்கு கொடுத்து என்னை பூஜிக்கலாம். எப்பொழுதெல்லாம் தியானம் செய்துருக்கோமோ அப்போ மனசில் பகவானுடைய ரூபம் இல்லையா, அந்த ரூபம் தெளியணும். அப்போது தண்ணீரில், அதாவது மலர் முதலியவற்றால் தண்ணீரிலும் என்னை ஆராதனை பண்ண. வைஷ்ணவே பந்து சத்கிருத்தியா ஹிருத்திகே தியான நிஷ்டைய. பூமியிலே, அதாவது பரமாத்மா இதை உண்ணுகின்றார் என்று நம்ம பார்க்கின்ற உயிருள்ள ஜீவனுக்கு கொடுத்தாலும் அதில் உரைகின்ற பரபிரம்மம் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லையா. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறார். எல்லா பிராணியிலும் இருக்கின்ற ஜீவாத்மா பரமாத்மாவோட ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டு சமதிருஷ்டியோடு என்னை பூஜை செய்யலாம். எல்லாவற்றிலும் பகவான் தான் வியாபித்திருக்கின்றார் என்று பூஜை செய்யலாம். திஷ்ணியேஷ்வேஷதி மத்புரூபம் சங்க சக்கர கதாம்புஜைஹி யுக்தம் சதுர்புஜம் சாந்தம் தியாயன் நர்ச்சேத்து சமாஹித. சங்கு சக்கர கதாதாரியாக சாட்சாத் பகவான் நான் பார்த்துருக்கேனே, இதில் எல்லாம் வியாபித்திருக்காருன்ட்டு அந்த புத்தியோடு பூஜை செய்ய வேண்டும். அதுவும் மனசு ஏகாகிரக மனசோடு இஷ்டாபூர்த்தேன மாமேவம் யோ யஜேதே சமாஹிதா லபதே மயி சத்பக்தி மத் ஸ்மிருதி சாது சேவைய. மற்றவர்களுக்காக பொதுநல பணிகளாக
ஒரு குளம் தோண்டுதலோ கிணறு வெட்டுதலோ நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நல்ல விஷயங்களை செய்வது, அப்படி செய்பவனுக்கு திடமான பக்தி கிடைக்கின்றது. சாதுக்களுக்கு பணிவிடை செய்தாலும் என்னுடைய ஸ்வரூப ஞானம் கிடைக்கின்றது. உத்தவா பிராயேன பக்தி யோகேன சச்சங்கேன வினோத்தவ நோபாயோ வித்யதே சத்ரயங் பிரயாணம் ஹி சதாமகம். பக்தியோகம் சத்சங்கம், இந்த 2 வழியை தவிர இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு வேற வழி இல்லைப்பா உத்தவா. இதுதான், அதாவது எல்லோருக்குமாக ஆசிரியமாக நான் இருக்கின்றேன். இந்த 2 வழியின் மூலமாக நீ வந்து அடையலாம். பக்தி யோகேன சத்சங்கேன. ரொம்ப அழகா சொல்லிட்டார் பாருங்க பகவான், இல்லையா? அதை தத் பரமம் குஹ்யம் சுண்வதோ யதுநந்தன சுகோப்பியமி வக்ஷ்யாமி துவம்மே பிருத்யா சுஹுத்சகா. சுஹுத்சகா நீ, அதாவது இதில் ரகசியமான ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு சுஹுர்த்து சகா. அது மட்டுமா, உனக்கு இதெல்லாம் கேட்கணும், சத் விஷயம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கே. அதனால் பரமம் குஹ்யம் சுண்வதோ யது நந்தன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 49வது ஸ்லோகத்தில். இதோடு 11வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ. கோபியா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். अथ एकादशोऽध्यायः श्री भगवानुवाच बद्धो मुक्त इति व्याख्या गुणतो बेन वस्तुतः गुणस्य माया मूलत्वात् न मे मोक्षो न बन्धनं शोकमोहौ सुखं दुःखं देहावतिच्च मायया स्वप्नो यथात्मनख्यातिः संस्कृतेन तु वास्तवे विद्या विद्ये मम तनो विद्ययुद्धवशरीरिणां मोक्षबन्धकरी आद्ये मायया मे विनिर्मिते एकस्यैव ममांशस्य जीवस्यैव मगामते बन्धोऽस्य विद्यया नादिर्विद्यया च ततेतरः अथ बद्धस्य मुक्तस्य वैलक्षण्यं वदामि ते विरुद्धधर्मिणो तदतितयोरेकधर्मिणि सुवर्णवेतौ सदृतौ सखायौ यदृच्छयैतौ कृतनीडौ च वृक्षे एकस्तयो घातती पिप्पलान्नम् अन्यो निरन्नोऽपि बलेन भूयान् आत्मानमन्यं च स वेद विद्वान् अपि प्लादो न तु पिप्पलादः यो विद्यया युक्सतु नित्यबद्धो विद्यामयो यः स तु नित्यमुक्तः देहस्थो विन देहस्थो विद्वान् स्वप्नादिदूतितः अदेहस्थोऽपि देहस्थः कुमुदे स्वप्नदृक्यताम् इन्द्रियैरिन्द्रियार्थेषु गुणैरपि गुणेषु च गृह्यमाणेषु अहं कुर्यात् न विद्वान् यस्त्वविक्रियः दैवाधीनो शरीरेऽस्मिन् गुणभावेन कर्मणा वर्तमानो बुधस्तत्र कर्तास्मीति निबध्यते एवं विरुक्तशयने आसानाठनमञ्जने दर्शनस्पृशनघ्राण भोजन श्रवणादिषु न तथा बध्यते विद्वान् तत्र तत्रादयन् गुणान् प्रकृतिस्थोऽप्यसंसक्तो यथाकं सवितानिलः
वैशारद्ये क्षया संग शितया चिन्न संशयः प्रतिबुद्ध्यैव स्वप्नाद् नानात्वात् विनिवर्तते यस्य स्योर्विद संकल्पः प्राणेन्द्रियमनोधिय वृत्तयः स विनिर्मुक्तो देहस्थो विहितद्गुणैः यस्यात्मा हिंस्यते हिंस्रैः येन किञ्चित् यदृच्छयार्च्यते वा क्वचित् तत्र न व्यतिक्रियते बुधः न तु वेद न निन्देत कुर्वत साधु वदतो गुणदोषाभ्यां वन्दितः समदृक्मुनिः न कुर्यान्न वदेत् किञ्चित् न ध्याये साधुवात्मा रामो नया वृत्त्या विजरे जडवन्मुनिः शब्दब्रह्मणि निष्णादो न निष्णायात् परे यदि श्रमस्तस्य श्रमफलो हृदयेनुमिव रक्षतः गां दुक्तदो गामसतीं च भार्यां देहं पराधीनमसत्प्रजां च वित्तं त्वतीर्थे कृतमङ्गवाचं हीना मया रक्षति दुःखदुःखी यस्यां न मे पावनमङ्गकर्म तिद्युद्भव प्राणनिरोधमस्य लीलावतारे तिदजन्मवास्यात् वन्द्यां गिरं तां विव्रिया नदीरग एवं जिज्ञासया भोग्यनानत्वा ब्रह्ममात्मनि अपारमे उपारमेत विरजं मनो मय्यर्प्य सर्वगे यद्यनीशोदारयितुं मनो ब्रह्मणि निश्चलं मयि सर्वाणि कर्माणि निरपेक्षः समाचर श्रद्धालुर्मे कथा शृण्वन् सुभद्रालोकपावनीः गायन् अनुस्मरन् कर्म जन्म चाभिनयन् मुहुः मदर्थे धर्मकामात् आचरन् मतभाश्रयः लभते निश्चलां भक्तिं मयि उद्धव सनातने सत्सङ्गलब्धया भक्त्या मयि मां स उपासिता स वै मे दर्शितं सद्भिः अज्जसा विन्तते पदम् उद्धव उवाच साधोत्तमोत्तमश्लोक मदकी दृग्विध प्रभो भक्तिस्त्वयि उपयुज्येत कीदृशी सद्भिरातृता एतन्मे पुरुषाध्यक्ष लोकाध्यक्ष जगत्प्रभो प्रणताय अनुरक्ताय रक्ताय प्रपन्नाय च कथ्यतां तं ब्रह्म परमं व्योम पुरुष प्रकृतेः परः अवतीर्णोऽसि भगवान् स्वेच्छोपात पृथक्वभुकोऽसि भगवान् उवाच कृपालो रकृतद्रोगः तितिक्षु सर्वदेहिनां सत्यसारो नवद्यात्मा सम सर्वोपकारकः कामैरगदीर्दान्तो मृदु सुजिन किञ्चनः अनिगोमिदभुक्षान्तः स्थिरो मच्चरणो मुनिः अप्रमत्तो गभीरात्मा धृतिमाजिद षड्गुणः अमानिमानदकल्पो मैत्रकारुणिक कविः आज्ञायैवं गुणान् दोषान् मयाधिष्ठान विश्वकान् धर्मान् सन्त्यज्य यः सर्वान् मां भजेद स सत्तमः ज्ञात्वा ज्ञात्वा त एवैमां यावान् यच्चास्मि यादृशः भजन्त्यनन्यभावेन ते मे भक्ततमामताः मल्लिङ्ग मद्भक्तजन दर्शन स्पर्शनार्चनं परिचर्या स्तुति प्रक्व गुणकर्मानुकीर्तनं परिचर्या स्तुति प्रक्व गुणकर्मानुकीर्तनं मत्कथा श्रवणे श्रद्धा मदनुध्यानमुद्भव सर्वलापोपहरणं दास्येनात्म निवेदनं मज्जन्म कर्म
मज्जन्म कर्म कथनं मम पर्वानुमोदनं गीता तांडव वादित्र गोष्ठिभिर्मद्गृहोत्सवः यात्रा विधिविधानं च सर्वावार्षिक पर्वसो वैदिकी तांत्रिकी दीक्षा मदीय व्रतधारणं मामार्चा स्थापने श्रुत स्वद संगत्य चोद्यमः उद्यान उपवना क्रीड पुरमन्दिर कर्मणि सम्मार्जन उपलेपाभ्यां सोगमण्डलवर्तनैः गृह शुश्रूषणं मह्यं दासवद्यतमायया आत्मने त्वम् अदभिस्त्वं कृतस्य परिकीर्तनम् अपि दीपावलोकं मे नोपयुज्या निवेदितं यद्यदिष्टितमं लोके यच्चादि प्रियमात्मनः तत्तन्निवेदयेन्मह्यं तथा नत्याय कल्पते सूर्यो अग्निर्ब्राह्मणो गावो वैष्णवत्वं मरुज्जनम् भूरात्मा सर्वभूतानि भद्रपूजा पदानि मे सूर्ये तु विद्यया त्रय्या अविशाग्नो यचेत्तमाम् आदित्येन तु विभ्राग्रे गोष्वङ्ग यवसादिनां वैष्णवे बन्धु सत्कृत्य हृदि के ध्याननिष्ठया वायौ मुख्यधिया तोये द्रव्ये तोय पुरस्कृतैः तण्डिले मन्त्रकृतैर् भोगैरात्मानमात्मनि क्षेत्रज्ञं सर्वभूतेषु समत्वेन यचेतमा दिष्ण्येष्वेष्विति मद्रूपं शङ्खचक्रगदा भुजैः युक्तं चतुर्भुजं शान्तं ध्यायन्नर्चे समाहितः इष्टापूर्ते नमामेवं यो यजेत समाहितः लभते मयि सद्भक्तिं स्मृति साधु सेवया प्रायेण भक्तियोगेन तत्संगेन विनोद्धव नोपायो विद्यते सन्द्र्यङ् प्रायणं हि सतामगम् अतैतत्परमं गुह्यं शृण्वतो यदुनन्दन सुगोप्यमपि वक्ष्यामि त्वं मे मृत्यो सुहृत्सखा श्रीहरे नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद बोलो सद्गुरु महाराज की जय।